நீங்க ஆட்ஸ் பார்க்குறது வழியா மட்டும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி அதிகமா கேள்விப்பட்டிருக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்க புதுசா கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அல்லது இந்த வீடியோ மூலியமா கூட நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ MyV3Ads அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வழியா தான் நம்ம இப்போ எப்படி ஆட்ஸ் பார்த்து மணி மேக் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பேச போறோம். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஆப்பை வச்சு எப்படின்னா நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். ஸோ இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, இப்போவே கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுங்க. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், மணி மேக்கிங் வீடியோஸ், டெக்னாலஜி பேஸ்டு வீடியோஸ், ஏதாவது ஒரு ஆப் ரிலீஸ் இந்த மாதிரி நிறையவே டெய்லியும் பேசுவோம். ஸோ வீக்லி கண்டிப்பாக ஒரு 3 to 5 வீடியோஸ் வந்துடும். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க முடியும் MyV3Ads அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக இந்தியாவில், உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகுதா அப்படின்னு சொல்லி கிடையாது. இப்போ ஆல்ரெடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ குறிப்பாக இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸில் மட்டும்தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, வடக்கு தெற்கு, அதாவது நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த 3லேயுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுல ரொம்ப பாப்புலர். ஓகேவா? ஸோ தமிழ்நாடுல எங்கே பாப்புலர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர், வேலூர், திருச்சி, இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பாப்புலராக இருக்குது. ஸோ சென்னை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னை எல்லாமே கொஞ்சம் கீழே தான் இருக்குது. கோயம்புத்தூர், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், ஓசூர் இது எல்லாமே நல்ல பாப்புலராக இருக்குது. ஸோ அப்படி லாஸ்ட்டாக வந்தோம் அப்படின்னா மதுரை, ரொம்ப கம்மியான வால்யூம் இருக்கிறது வந்து சென்னை. ஓகேவா? ஸோ சென்னையில் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி தரல. பட் சென்னையில் பாப்புலாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கோயம்புத்தூரில் 100 out of 100. ஓகேவா? ஸோ நிறைய பேர் அதை ட்ரஸ்ட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகேவா? ஸோ அதுலேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் கம்மியாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை, அவ்வளோதான். சென்னைக்கு கீழே மேக்ஸிமம் எதுவும் இல்லை. ஓகேவா? இந்த ஈரோடு, தேனி அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஓகேவா? ஸோ MyV3Adsஸை பற்றி நம்ம பேசிக்காக பார்க்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியமே கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். MyV3Ads அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப். அந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 ரூபா வரைக்கும் ஒரு ஆட்ஸ் பார்த்து, ஒரு ஆட்ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆட்ஸோ பார்த்து நீங்கள் மணி மேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணலை அப்படின்னா இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ஸ் பை பண்ணுற மாதிரி இருக்குது. சில்வர், கோல்டு, டைமண்டு. ஸோ அதை பற்றி எனக்கு பிளான்ஸை பற்றின அமௌண்ட் எனக்கு கரெக்டாக பேசிக்காக தெரியாது. ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரெஃபர் பண்ணலை. பட் இந்த 360 சம்திங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1,20,000 வரைக்கும் அந்த பிளான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, MLM அப்படிங்கிற கான்செப்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே 2 பேர், அவங்களுக்கு கீழே 3 பேர், அவங்களுக்கு கீழே 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிட் ஷேப்பில் இந்த ஆப் வந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பேசிக்காக சொல்லணும். இதுலேருந்து நம்ம எப்படி மணி மேக் பண்ணிக்கிறது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஆட்ஸை பார்த்து மணி மேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் இதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் பே பண்ணலாம் அப்படிங்கிற, நான் சொல்கிறத வச்சு பே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கைவிட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் தான் இதில் 1,20,000 போட்டு இது வழியாக மணி மேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது பெருசாக ரிசர்ச் பண்ண வரைக்கும் நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், ரொம்ப பெரிய ஆளுங்க, நல்ல ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இதை வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு ரிஸ்கபிளான ஒர்க் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் ஏன் ஃபஸ்ட்லேருந்தே இப்படி சொல்லிகிட்டே வந்தேன் அப்படின்னா, ஏன் மணி மேக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வந்தேன் அப்படின்னா, ஏன் மணி மேக் பண்ணிக்கிற மாதிரியே தம்ப்நெயில், யூடியூப் இதெல்லாமே வைக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அப்போ தான் அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இது ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக யாரும் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் முதல்ல இருந்தே இந்த மாதிரி நான் மணி மேக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்தேன். பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய சொந்த ரிஸ்க் தான். ஓகேவா? ஸோ ஒரு சில பேர்த்துக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ கூகுள் ப்ளே ரிவ்யூஸில் ஒரு சில பேர்த்துக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு சில வீடியோஸ் நம்ம கண்ணிலையும் படும். நீங்கள் MyV3Ads அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டிங்கன்னா 10,000 போட்டு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிலாம் காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நம்மளால் எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த விதத்தில் அந்த போலியான கம்பெனிஸை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏதாவது அவங்க கமிஷன் வாங்கியிருக்கலாம் அல்லது ரெஃபரல் லிங்க் ஏதாவது இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது தெரில.
பட் நீங்கள் அவங்க அந்த போலியான யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் நம்பி நான் யாருன்னெலாம் பேர் சொல்கிறதுனா நிறைய வீடியோஸ் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோலாம் பார்த்தாது அவங்க பேர்லாம், அவங்க யூடியூப் சேனல் பேர்லாம் சொல்லணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ யூடியூபர்ஸ் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு சப்ஸ்கிரைபரை இந்த குழிக்குள்ளே விளைச்சி தான் அவங்களுக்கு லாபம் வேணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது, பண்ண மாட்டோம். இது வரைக்கும் பெய்டு ப்ரமோஷன் எங்களுக்கு எவ்வளோ வந்திருந்தாலும் ரம்மி ஆப்க்கெலாம் கூட வந்திருக்குது. நாங்கள் அதெல்லாமே எதுவுமே பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ எங்களுடைய ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வியூஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எந்த ப்ரொமோஷனும் பண்ணி ஃபேக்கான ப்ரொமோஷன்லாம் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தா 11,030-40 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 11,040 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேட்டிவான ஒரு நல்ல கண்டென்ட்டான வீடியோஸ் போய் சேரணும் அப்படின்னு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ எங்களுக்கு மணி தான் வேணும் அப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே ப்ரொமோஷனுக்கு யார்ட்டையாவது நாங்களே கேட்டு கூட வாங்கி கூட பண்ணிடலாம். பட் அதெல்லாம் நாங்கள் பண்ணலை. ஓகேவா? ஸோ இங்கே நிறைய எப்படி சொல்கிறது, யூடியூப்லேயே ஆகட்டும் அல்லது கூகுள்லேயே ஆகட்டும் நிறைய ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி, அதுலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கேட்ஜெட்டை வாங்கிட்டு வந்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஆள் இருக்குதே தவிர உண்மையை பேசுகிறதுக்கு இங்கே ரொம்பவே குறைவான ஆளுங்க தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான போலியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஜாப்ஸ்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அப்படியே உங்களுக்கு ரெவென்யூஸ் தர மாதிரி இருந்தாலும் இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் சொல்கிறாங்க. அதாவது நான் 30 நிமிஷம் கண்டினியூஸாக வீடியோவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்த்தாலும் எனக்கான ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது டைம் வேஸ்ட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லியும் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம். ஸோ உருப்படியாக ஏதாவது ஒரு ஆன்லைன் ஒர்க்கு உங்களுடைய ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பாருங்கள். இல்லை நம்மளே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. அதெல்லாமே ஜென்யூனான வீடியோஸ் தான். ஸோ அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவானதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு டாப்பிக்னாலும் இல்லை ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும், இதை பற்றி எங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.